இப்போ நம்ம கூட மகளிர் நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்காக கேப்டன் லக்ஷ்மி மோகன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி மேம். எப்போவுமே மகளிர் அப்படின்னா ஒன்று ஆசிரியை ஆகணும், இல்லை மருத்துவர் ஆகணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நீங்கள் எப்படி பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? நான் சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்ததெல்லாம் துபாயில் தான். ஸோ வெக்கேஷனுக்கு எப்போவும் வென் ஐ கம் அண்ட் ஃபார் வெக்கேஷன் இந்தியாவில் பைலட்டை பார்ப்பாங்க அது ஏர்போர்ட்டில். ஸோ அப்போலேருந்து தான் இது மாதிரி ஆகணும்னு ஒரு தாட் அரவுண்ட் ஏஜ் 5 அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இருந்தது, சின்ன வயசுலேருந்தே. அது கூட என் அப்பா லைக் இந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஏர்க்ராஃப்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு அவங்களே அப்சர்வ் பண்ண எல்லாமே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாப்ஸ் கீழே வருது, ஃபார் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஃப்ளாப்ஸ் கீழே வரும்போது அப்பா என்கிட்ட சொல்லுவார், சி திஸ் கம்ஸ் டவுன் டியூரிங் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படிலாம் சொல்லும்போது தட் இஸ் வாட் அந்த ஒரு சீட் வந்தது ஃபார் மீ அட் தி ஏஜ் ஆஃப் 5. ஸோ இட் வாஸ் மோர் ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி எனக்கு டு பிகம் அ பைலட். அதனால் 5 வயசுலேயே முடிவு பண்ணிட்டீங்க பைலட் தான் ஆகணும் அப்படின்னு? முடிவு பண்ணல, ஆக்சுவலி முடிவு பண்ணது 12th அப்புறம் தான். பட் அந்த வயசில் ஒரு தாட், நானும் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அப்போ அந்த 5 வயசுலலாம் நம்ம முடிவு பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல. இப்போ இன்றைக்கி பைலட் ஆகணும், நாளைக்கு டாக்டர் ஆகணும், இன்னொரு நாள் டீச்சர் ஆகணும், அப்படிலாம் நம்ம சின்ன வயசில் நம்ம ஒன்றும் முடிவு எடுக்க முடியாதுல்ல. பட் 12th அப்புறம் தான் முடிவு எடுக்கிறதுக்கணும், அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் சரி என்ன நான் ஆஃப்டர் 12th என்னன்னு நினைக்கும் போது தான் ஓகே திஸ் இஸ் அ குட் ஆப்ஷன் அப்படின்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் வெய் பண்ணிவிட்டு ஐ ஹவ் சோசன் திஸ். சரி, உங்களுக்கு ஓகே இது குட் ஆப்ஷன், இது சரியான பாதை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் இந்த அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? வெல், நான் இப்போ சொன்ன மாதிரியே அந்த 5 வயசுலேருந்து நிறையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த எஸ்பெஷலி நான் க்ரோ அப் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் ஒரு பொம்பளைன்னா டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைன்னா டீச்சர், அது மாதிரி போகலாம் தான் என் பேரண்ட்ஸும் தாட் ப்ராசஸ் அவங்க அதுதான் இருந்தது. பட் நான் இது சொன்னதும் மை டேட் வாஸ் வெரி ஷாக்ட். அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலை தட் இப்படி ஒரு நியூ தாட் எனக்கு வரும் அப்படின்னு. அப்பா சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் அட் த சேம் டைம் ஹி வாஸ் வெரி ஹாப்பி தட் ஒரு யூனிக்கான சம்திங் டிஃப்ரெண்ட் மை டாட்டர் இஸ் செலக்டட் அப்படின்னு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மாஸ் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் வாஸ், நீ ஏன் பைலட் ஆகணும், நீ பைலட்டை கல்யாணம் பண்ணாலே போதும் இல்லையான்னு சொன்னேன். ஸோ பட் தென் ஷீ ஆல்சோ இப்போ எல்லா அம்மாக்களுக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, மை டாட்டர் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ், அது இதெல்லாம். அப்போ அதனால தான் அப்படி சொன்னாங்க அவங்க. பட் தென் வென் ஷி அண்டர்ஸ்டுட் அந்த ஒரு எனக்குள்ளே இருக்கிற அந்த பேஷன் எல்லாம் தெரிஞ்சதும் ஷீ ஆல்சோ அக்செப்டட் அண்ட் டு பிகம் அ பைலட் அண்ட் அப்படி தான். ஸோ இதுதான் அவங்களோட ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷனாக இருக்கும். சரி மேம். எப்போவுமே நம்ம ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேசஞ்சராகவே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஃப்ளைட்லலாம் எப்படி போகிறது? நீங்கள் பைலட்டாக ஃபஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பயமாக இருந்ததா இல்லை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருந்தீங்களா? ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் எஸ் ஆஃப்கோர்ஸ் நர்வஸாக தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி பேசஞ்சராக ட்ராவல் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அதனால அவ்வளோ ஒரு இது இல்லை, லைக் பயம் இல்லை ஆஸ் அ பேசஞ்சர். பட் ஆஸ் அ பைலட் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பண்ணும்போது there are so many instruments, so many levers, so many gauges. அப்போ இதெல்லாம் என்னன்னு எனக்கு அந்த டைம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வாஸ் க்யூரியஸ், ஐ வாஸ் நர்வஸ் அண்ட் கொஞ்சம் ஆங்ஸைட்டியும் இருந்தது. என்ன எது பண்ணணும்னு எனக்கு தெரியாது இல்லையா. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் நவ் இட் இஸ் லைக் அ child's play for me. சரி மேம். கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. நிறைய அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னா எதை சொல்வீங்க? மறக்க முடியாம அனுபவம் இஸ் பேசிக்லி ஒன்ஸ் தட் இஸ் த மொமெண்ட். அப்போ தான் எனக்கு அந்த ரியலைசேஷன் இருந்தது தட் ஐ எம் தி பைலட் இன் கமாண்ட், ஆர் நான் தான் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அண்ட் நவ் ஐ எம் நோ மோர் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பைலட்டாக இருக்கும்போது யூ ஆல்வேஸ் ஹேவ் அன் இன்ஸ்ட்ரக்டர். அந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் டிசிஷன்ஸ் எல்லாமே எடுப்பா. பட் ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டர் அப்போ அந்த ஃப்ளைட்டில் நான் தான் இன்ஸ்ட்ரக்டர். எனக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தது, பேக்கில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தது. அப்புறம் ஒரு 300 திஸ் இஸ் நைட் டைம். அப்போ நைட் டைமில் வென் யூ ஆர் ஃப்ளைங் ஒன்றுமே யூ won't see anything clearly. அந்த டைமில் அட் அரவுண்ட் 300 feet எனக்கு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
சிங்கிள் என்ஜின் ஏர்க்ராஃப்டில். அப்போது தேர் அங்கே வந்து ஆல் மை ட்ரைனிங் எல்லாமே இட்ஸ் லைக் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியம், அந்த நாலேஜ் எல்லாமே வெளியில் வரும் இம்மீடியட்லி. அப்போ அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அப்போ எடுத்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்னால தான் நான் இப்போ அலைவாக தான் இருக்கேன். ஏர்க்ராஃப்ட் ஒரு ஒன் சிங்கிள் ஏர்க்ராஃப்டாக தான் இருக்குது. நோ ஏர்க்ராஃப்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். Two passengers I had, that was one student, one back seating student. எல்லாமே everyone was safe. அப்போ அது ஆனதுக்கு அப்புறம் தான் I realized okay, I am capable of actually become. This was around 10 years back. 10-11 years back this experience I ஆனது. And அதுக்கப்புறம் I felt more confident as a pilot, and I felt more okay, when it comes to me, எனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்தா, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா, I will be able to handle it அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை எனக்கு அந்த டைமில் தான் வந்தது. மேம், இப்போ நீங்கள் வந்து இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் டெசிஷன்லாம் மேக் பண்ண அப்படின்னு சொன்னீங்க. பட் எப்படி லேண்ட் பண்ணீங்க? பிகாஸ் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எப்படி அது சாத்தியம்? லேண்ட் பண்ணும்போது ஜென்ரலி என்ஜின் வில் பி ஃபுல்லி ஐடல். ஓகே, அப்போ அதுக்கான ட்ரைனிங் ஆல்ரெடி வி வில் பி கிவன். ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணும்போது எமர்ஜென்சி லேண்டிங்னு ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த ட்ரைனிங்கோட இது வச்சு தான் ஐ ஹவ் மேட் த டெசிஷன்ஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ ப்ரொசீஜர் கால் ABC. A is airspeed. First you have to maintain airspeed. Second is you have to find the best place to land. அதுதான் B. C is communication and checklist. அப்போ அந்த செக்லிஸ்ட் செக்லிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைமில் I didn't have time, only 300 feet. அண்ட் அப்போ நான் என்ன பண்ணேன், ஐ கம்யூனிகேட்டட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ ஆக்சுவலி ரன்வே வந்து ஒரு ரன்வே எப்படி இருக்கோ அதுக்கு க்ராஸாக இன்னொரு ரன்வே இருக்கும். ஸோ த பெஸ்ட் பிளேஸ் ஆஃப் லேண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும்போது என்ஜின் ஃபெயில் ஆனாலும் ஏர்க்ராஃப்ட் சடனாக கீழே விழாது. அது அந்த கிளைட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறது அந்த ஏர் ஸ்பீட். பெஸ்ட் பிளேஸ் டு லேண்ட் வந்து நான் பார்த்தா பக்கத்துலேயே க்ராஸாக ரன்வே இருந்தது. ஸோ ஐ டிசைடட் அந்த ரன்வே தான் பெஸ்ட் இருக்கும். ஏன்னா நான் டேக் ஆஃப் பண்ண ரன்வேல வந்து அந்த maneuver will be very harsh for the aircraft. அப்போ ஏர்க்ராஃப்ட் will lose control அந்த திருப்பி அதே ரன்வேல லேண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஐ டிசைடட் எக்ஸ்ட்ரீம் maneuvers ஒன்றும் பண்ணாமல் ஐ கேன் லேண்ட் இன் தி அதர் ரன்வே. அப்போது அதுக்காக ஸோ ஐ சோஸ் தட் as the best place to land. And then once அந்த ரன்வேக்கு like when I was right above, there was a maneuver called forward slip. அந்த ஃபார்வர்ட் ஸ்லிப் பண்ணி லேண்ட் பண்ணி பை தி எண்ட் ஆஃப் தட் ரன்வே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ லக்கிலி எவ்ரிபடி இஸ் சேஃப் அண்ட் தி ஏர்க்ராஃப்ட் வாஸ் ஆல்சோ சேஃப். அப்போது தட்ஸ் ஹவு தட் இன்சிடென்ட். அப்போ அதுதான் ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இருந்தது ஃபார் தேட் இன்சிடென்ட். பட் ஜென்ரலி வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் எங்களுக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர் நம்ம அந்த இதில் போனீங்கன்னா we can make all decisions like that. சூப்பர் மேம். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய ஒரு அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஆனால் நீங்கள் நிறைய நியூஸும் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்களா? அந்த நிறைய நியூஸில் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்ல முடியுமா, இது வந்து என்னால் மறக்கவே முடியாது? ஓகே, ஆக்சுவலி நான் இந்த ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் பிஃபோர் ஐ வென்ட் டு டூ மை ஃப்ளைட் ட்ரைனிங் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. வேர் ஷீ வாஸ் ஒரு இந்தியன் கேர்ள் தான். அந்த கேர்ள் வந்து ஃபிலிப்பைன்ஸில் அந்த பொண்ணுக்கு வந்து ஏர் கிராஷ் ஆயிடுச்சு. அண்ட் அந்த டைமில் வந்து எல்லாருமே என் ஃபேமிலி மெம்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே ரொம்ப ஸ்கேர்டாக இருந்தது ஃபார் மீ. சரி, நானும் இதே இது பண்ணியிருக்கேன், ஐம் டேக்கிங் த சேம் கரியர். ட்ரைனிங் ஏர்க்ராஃப்டில் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. அப்போது எவ்ரிவன் சில பேர் வந்து என்னை கொஞ்சம் பயப்படுத்த கூட ட்ரை பண்ணாங்க. ஸோ தட் ஐ கேனாட் ஃபர்கெட். அப்போ தட் வாஸ் ஆல்சோ ஒரு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது தட் வாஸ் அனதர் கான் தட் ஐ தாட். அப்போது அதனால இட் மேட் மீ சூஸ் த ரைட் ஃப்ளைட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இப்போ ஃப்ளைட் ட்ரைனிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானதான் ஃப்ளைட் ட்ரைனிங் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது சரி எந்த ஏரியா எங்கே சீப்பாக கிடைக்கிது அங்கே போக ட்ரை பண்ணல. தட் இஸ் ஹியூமன் நேச்சர். அப்போது அப்படி இருக்கும்போது த ப்ராப்ளம் இஸ் தட் தெர் குட் பி ட்ரைனிங்கில் கம்மி வரலாம், இல்லைன்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸில் கம்மி வரலாம். அப்போது அந்த சம்வேர் தே கட்டிங் காஸ்ட், அதனால தான் அவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது இல்லையா. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட் ஹெல்ப் மீ. ஓகே, நான் இப்போ ஃப்ளைட் ஸ்கூல் சூஸ் பண்ணும்போது ஐ ஹாவ் டு choose a good flight school. It is very important. எந்த ஃப்ளைட் ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணுற அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ தட் இஸ் ஒன் இன்சிடென்ட் தட் ஹெல்ப்ட் மீ டு சூஸ் த ரைட் ஃப்ளைங் ஸ்கூல். தட் இஸ் தேர். மேம், ஒரு பைலட்டாக உங்களுக்கு என்னென்னலாம் கடமைகள் இருக்குது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
Responsibility, see, first responsibility as a pilot is to maintain safety. Okay, safety is very very important part of aviation. Okay, safety na, it's not just your own safety, safety of passengers, safety of yourself, safety of your crew, safety of the people in aviation industry. Ipa na mattu illa nanu enoda crew enoda passengers mattum safe ah irukka kudadu, but also other people have to stay safe. Appam it is very that is one of the main responsibility when it comes to flying. Safety of aircraft, safety of airport, safety is biggest priority or biggest responsibility as a pilot. And like I said, everything comes down to decision making for a pilot. Enna nama autopilot le aircraft will fly in autopilot, especially in airlines la ellam poitingena aircraft will fly in autopilot. Ana the reason why or pilot is sitting there is mainly because I'm asking you, நீங்களும் நீங்க aircraftல போயிடுமா if there is no pilot in the cockpit? போக முடியாது இல்ல. So that is our responsibility to maintain safety. When you try to maintain safety for yourself, you are also helping out other people in that. That is the biggest responsibility as a pilot. And it is not just as a pilot, I think every individual, every personnel in aviation should take that oath, just like pilots. Actually, Captain Sullenberger, I don't know if you guys know, but there was an incident, US Hudson River incident nu irukku. Adu if you can, or movie vandirukku, Sully or movie, adula avanga sollirundanga that pilots vandu or oath edupanga that you will keep all the passengers safe. Ipa doctors oath edukra madri pilots or oath edupanga that you will keep all your future passengers safe. அப்போ அது மாதிரி எல்லா ஏவியேஷன் ரெகுலேட்டர், எல்லா ஏவியேஷன் பர்சனல், whoever is in aviation industry, அவங்க எல்லாம் அந்த ஒரு ஓத் எடுத்தனா ஏவியேஷன் will be one of the safe and it is safest mode of transportation. So I think that is the biggest responsibility as a pilot. சரி மேம், எப்பயாவது உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பைலட்டாக இருக்கும் போது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பயாவது வந்திருக்காங்களா? இல்லை மேம், இது வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆக்சுவலி த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் நான் சொன்னேன்ல, அது வந்து என் அப்பாவும் அங்கிளும் கூட இருந்தாங்க பேக் சீட்டில். பட் அப்போ வந்து நான் கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு தான் இருந்தது. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு. ஒரு பைலட்டுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டீங்க, ஆனால் சில ரூல்ஸ் இருக்கும்ல, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருந்தால் தான் உங்கள் பைலட் கரெக்டான பைலட் அப்படின்னு. என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் தெர் ஆர் சம் குவாலிட்டிஸ் டு பி அ கம்பீட்டன்ட் பைலட். Like for example, one quality is leadership qualities. Leadership qualities is to not become a boss, to be lead, having that lead up. That means like and or goal achieve agano. At the same time, whoever is your crew, you take them along as well. So or boss or leader edela or vyathyasam irukku illaya. Boss is always like getting the work done, but leader is also getting the work done and also carry the people along with it and the team members. So that is one important quality. Apram punctuality and thinking ahead as a pilot. இப்போ நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது, if you are flying, you have to think 2 steps. Actually you have to think 10, try and think 10 steps ahead. அப்போ தான் நம்ம ஒரு இப்போ அந்த 10 ஸ்டெப்ஸில் ஏதாவது you have to predict. அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இட் இஸ் அன்பிரடிக்டபிள், டு அன் எக்ஸ்டென்ட் அன்பிரடிக்டபிள் தான். ஆனால் நீ எதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ தட் யூ ஷுட் ப்ரெடிக்ட் வெல் பிஃபோர் ஹேண்டட், ஸோ யூ ஆர் ப்ரிப்பேர்ட். அப்போ தட் இஸ் another thing. Qualities of a competent pilot, leadership qualities, situational awareness. Situational awareness na, okay, this is the situation. நீங்கள் காக்பிட்டில் இருக்கும்போது உங்கள் மைண்ட் வேறு எங்கேயும் போகக்கூடாது. This is the situation, this is where airport is, this is where another airport is. அதெல்லாம் வந்து another aircraft எங்கே இருக்குது, traffic எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து situational awareness. That is very another important quality. Presence of mind. அப்போ இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனா அது how you solve it immediately it should come to you. That இப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு, எல்லா ப்ராப்ளமுக்கும் எப்பவும் you should believe that there is a solution to it. So that you have to find out within yourself, problem solving. And so these are some of the basic qualities of a competent pilot that I would say. Then responsibility, and the responsibility edukra, because some people may not be willing to take responsibility. And then integrity, நீங்க என்ன சொல்றீங்க, you always have to back that up with your actions. You can't just இது மட்டும் சொல்லிட்டு you just leave it. No, you have to say and do the action. If எனக்கு if I don't know something,
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் இஃப் ஐ டோன்ட் நோ சம்திங் ஐ வில் சே ஐ டோன்ட் நோ ஐ வில் ஃபைண்ட் அவுட் அண்ட் டெல் யூ. பட் இல்லாமல் இஃப் யூ சே சம்திங் எல்ஸ் தட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. அப்போது இன்டெகிரிட்டி, ஆனஸ்டாக இருக்கிறது, அண்ட் தீஸ் ஆர் சம் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் அ கம்பீட்டன்ட் பைலட் அப்படின்னு இருக்கும். சூப்பர் மேம். எல்லா கேள்விகளுக்குமே அப்படியே நெருப்பு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். சரி மேம், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எனக்கு பேனிக் இல்லை, நான் கரெக்டாக நடந்துருவேன் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டாலே உங்களுக்குன்னு இல்லை எல்லா மனிதர்களுக்குமே வர்றது அந்த பேனிக், அந்த பயம் தான். ஃபஸ்ட்டு அந்த பயம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? அதுதான் சி இப்போ ஜென்ரலி இப்போ லெட் மீ கம்பேர் மை செல்ஃப் ஆஸ் பிஃபோர் அ பைலட் அண்ட் நவ். இப்போ ஜென்ரலி நமக்கு வந்து ஆஸ் அ இப்போ ஒரு சம் இன்சிடென்ட் ஹேப்பன், இது ஒரு டைம் லைன் நினச்சிக்கோங்க. ஸோ இஃப் ஒன் இன்சிடென்ட் ஹேப்பன், நம்ம இவ்வளோ டைம் எடுப்பாங்க டு பி இன் தட் பேனிக் ஸ்டேட். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஆக்ஷன்ஸே எடுப்பாங்க. பட் with the training, with the knowledge, இப்போ நான் சொன்ன மாதிரி the skill sets இதெல்லாம் சேர்த்து what happens is அந்த especially with the training, flight training, the entire flight training அது டிசைன் பண்ணியிருக்கிறதே இந்த பேனிக்கான. if a normal person takes this much time to panic and then start doing, a pilot can only take this much time, okay, to panic. அப்போ actually I don't know அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பட் ஆட்டோமேட்டிக்லி அது வந்துடும். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இப்போ நான் அந்த இன்சிடென்ட் சொன்னேன்ல, அந்த இன்சிடெண்ட்டில் கூட ஆட்டோமேட்டிக்லி எனக்கு அந்த பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங் தட் ஐ வாஸ் டன், அந்த ட்ரைனிங் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிவிட்டு தட் நாலேஜ் தட் ஐ ஹேட், அந்த டைமில் இருக்கிற நாலேஜ். ஓகே, இங்கே ஒரு ரன்வே இருக்குது, லைக் ஐ செட் சிச்சுவேஷனல் அவேர்னஸ், இங்கே இன்னொரு ரன்வே இருக்குதுன்னு எனக்கு நைட் ஆனதுனால டார்க் ஆனால் தெரிய மாட்டாங்க அந்த ரன்வே. பட் எனக்கு அந்த ஏர்போர்ட் டயக்ராம், அந்த பர்டிகுலர், அதுவும் இட் இஸ் நாட் மை ஹோம் பேஸ் ஏர்போர்ட், நாங்கள் வந்து கிராஸ் கண்ட்ரி போன ஒரு ஏர்போர்ட். ஆனால் அந்த ஏர்போர்ட் டயக்ராம் பார்க்கும்போது எனக்கு தெரியும் இங்கே ஒரு ரன்வே இருக்குன்னு, ஈவன் தோ கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனல் அவேர்னஸ், அதுதான் நான் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் சொன்னேன். ஓகே, டேக் ஆஃப் பண்ண அந்த ரன்வேல எனக்கு லேண்ட் பண்ண முடியாது, பட் இன்னொரு ரன்வே இருக்குது, அந்த ஒரு நாலேஜ். ஸோ அதெல்லாம் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டு யூ, ஓகே, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அப்போ சி there is a difference between நம்ம நார்மலாக இருக்கும்போது ஒரு இது அண்ட் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் immediately our brain will do that. Okay, it is there, our body is designed in such a way that immediately we will spring into action. Panic ஆவாங்க. இப்போ it's actually human performanceல சொல்லுவாங்க flight or fight response. Flight response means ஒரு ப்ராப்ளம்னா immediately you run away. Fight response-னா ஒரு ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அது தட் இஸ் ஹியூமன் நேச்சர், இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் டு யூ அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது. ஓகே மேம், இப்போ நார்மலாக வந்து பைக்கு இல்லை காருக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணுனாலே அந்த எட்டெல்லாம் போட சொல்கிறாங்க. காருக்கும் அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து அந்த பைலட் ஆகணும் அப்படின்னா என்ன ஒரு லைசன்ஸ், அதை எப்படி வாங்குவீங்க? ஓகே, அதுக்கு வந்து கார் பைக் மாதிரி ஈஸியாக இருக்காது. தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மெடிக்கல் பண்ணணும். மெடிக்கல் பண்ணால் தான் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. ஓகே, ஐசைட்டு, இயர்ஸு, அப்புறம் ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இசிஜி, இதெல்லாம் பண்ணிட்டு தான் மெடிக்கலே கொடுப்பாங்க. மெடிக்கல் கிடைச்சதும் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இப்போ கிரவுண்ட் கிளாஸஸ், நாலேஜ் பேஸ்ட். இப்போ நீங்கள் ஃப்ளை பண்ண இப்போ சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஐ டிட் நாட் நோ எனிதிங். அப்போது ஒரு நாலேஜ் கிரவுண்ட் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணி அப்புறம் அந்த எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அவங்க தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு கிளியர் எக்ஸாம்ஸ். அப்போது சர்டன் எக்ஸாம்ஸ் இருக்குது, மெட்ராலஜி, நேவிகேஷன், டெக்னிக்கல், ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் யூ கேன் ஸ்டார்ட். ஐ மீன் ஆக்சுவலி நீங்கள் சைமல்டேனியஸெல்லாம் பண்ணலாம், இருந்தாலும் அது கிளியர் பண்ணிவிட்டு போகிறது தான் மோர் அட்வைசபிள். அப்போது அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஸ் கம்யூனிகேஷன், ஆர்டிஆர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த லைசன்ஸும் எடுக்கணும், ஆர்டிஆர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது வந்து டிஜிசிஏல கன்வெர்ட் பண்ணணும் டு எஃப்ஆர்டிஓ. அப்போ அப்படி கொஞ்சம் பேப்பர் ஒர்க் ப்ரொசீஜர்ஸ் தான் இதெல்லாமே. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட் ட்ரைனிங் வரும்போது சர்டன் திங்ஸ், நீங்கள் லேண்ட் எப்படி பண்ணுறது, இன்னொரு கான்செப்ட் இருக்குது ஸ்டால்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். ஸ்டால்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது இஃப் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து அந்த ஸ்டால் இதில் போயிட்டேன்னா ஹவு டு ரிகவர் ஃப்ரம் தட் ஸ்டால், அதில் கொஞ்சம் மனூவர்ஸ், அந்த மனூவர்ஸ் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் கிராஸ் கண்ட்ரி,
கிராஸ் கண்ட்ரினா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எப்படி போகலாம் அப்படி இருக்கிறது இஸ் கிராஸ் கண்ட்ரி. அண்ட் தென் லாஸ்ட்டில் வந்து சர்டன் லேண்டிங்ஸ், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லேண்டிங்ஸ், அப்புறம் கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் மெனூவர்ஸ், இது மாதிரி எல்லாம் மெனூவர்ஸ் எல்லாம் நீங்கள் ஸோ லாஸ்ட்டில் எப்படி ஆகும்னா ஒரு எக்ஸாமினர் வருவாங்க விச் இஸ் அலாட்டட் பை டிஜிசிஏ. அந்த எக்ஸாமினர் கிட்ட நீங்கள் இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஃப்ளைட் ஓட்டி காட்டணும். இப்போ நீங்கள் 8ன்னு சொன்னல, அது மாதிரி இன்னொரு இது இருக்குது, 8s on pylon ஒரு மெனூவர் இருக்குது. அந்த மெனூவரெல்லாம் நீங்கள் கரெக்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கெட் த லைசன்ஸ். இது ஒன் கைண்ட் ஆஃப் லைசன்ஸ். அதே மாதிரி டோட்டலாக நீங்கள் 200 hours கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் சொன்னது வந்து ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங் எப்படின்னா ஹவு யூ ஃப்ளை க்ளவுட்ஸுக்குள்ளே இப்போ நார்மலாக நீங்கள் ஃபாக்குள்ளே வண்டி ஓட்டும்போது ஒன்றுமே பார்க்க முடியாது முன்னாடி. அதே மாதிரி தான் க்ளவுட்ஸுக்குள்ளேயும் ஒன்றுமே பார்க்க முடியாது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் ஃப்ளை பண்ணுறது தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங். அதுக்கான சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங் கிடைச்சிடுவாங்க. லாஸ்ட்டில் வந்து கமர்ஷியல் பைலட்ஸ் லைசன்ஸ். கமர்ஷியல் பைலட்ஸ் லைசன்ஸ் வந்து நீங்கள் இந்த 200 hours கம்ப்ளீட் பண்ணணும். நிறையா சோலோ ஃப்ளைட்ஸு இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் 200 hours கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். இதே மாதிரி ஒரு செக் ரைட் கொடுத்துட்டு, செக் ரைட் இஸ் வேர் யூ டெமான்ஸ்ட்ரேட் டு தி எக்ஸாமினருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா மேம்? எவ்வளோ நாட்கள் ஆகும் மேம் இதெல்லாம் முடிச்சு ஒரு பைலட் ஆகிறதுக்கு? வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நான் சொல்கிறேன். பெஸ்ட் கேஸ் சினாரியோ இதெல்லாம் வந்து ஒரு 1 year முடிச்சிடலாம். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 2.5 years முடிச்சிடலாம். டிபெண்டிங், இப்போ ஃப்ளை பண்ணும்போது தெர் இஸ் ஆல்சோ இன் இஷ்யூ ஆஃப் வெதர். இப்போ வெதர் சரியில்லைன்னா நீங்கள் போய் ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸே அப்படியே கம்மியாயிடும். அப்போது அந்த வெதர் நல்லா இருக்கணும். அண்ட் அப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏர்க்ராஃப்டோட மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல் அதெல்லாம் பொறுத்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்குன்னு பிகாஸ் ஒன் ஏர்க்ராஃப்டில் வந்து ஒன் இன்ஸ்ட்ரக்டர் 1 student அப்படி தான் போக முடியும் இல்லையா. அப்போது இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அது டிலே ஆகும். அப்போது அப்படி ஸோ பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு 1 year முடிச்சிடலாம். வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஒரு 2.5 years எடுத்துடும். அவ்வளோ பொறுமையாக இருந்து பைலட் ஆகிருக்கீங்க. எஸ் அப்சல்யூட்லி. நன்றி மேம், நன்றி மேம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு என்னுடைய மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மக்கள் டிவி வியூவர்ஸ்க்கு என்னோட வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. மண்ணையும் விண்ணையும் ஆளும் எங்கள் நாட்டு மகளிர் அனைவருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மகளிர் நாள் நல்வாழ்த்துக்கள்.